பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. இந்த மனம் என்ற வார்த்தை தமிழில் இங்கிலீஷில் பல இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம், ஹார்ட்னு போட்டிருக்கும். நமக்குள்ளே தூண்டுகிற எண்ணங்கள், இல்லை என்றால் இதயம் இதயம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த இதயம், நமக்குள்ளே தோன்ற எண்ணங்கள், இந்த மனம், அது புதுசாக மாறணும். ஏன் அது புதுசாக மாறலை? பிரபஞ்சத்துக்கு ஒத்த பேட்டர்ன். இந்த உலகத்தை போலவே நம்ம பின்பற்றுவதனால, உலகத்தை போலவே நம்ம வாழ்வதனால தான் நம்ம மனம் கரைப்பட்டு போகிறது, நம் மனம் பதறுகிறது. நீங்கள் பரிசுத்த வேதத்தில் பல இடத்துல இந்த மனதை பற்றி அங்கே படிச்சுட்டு தான் நிறைய அந்த மனம் எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, மனம் எப்படி குழப்பம் அடையுது அப்படின்னு பைபிள் சொல். இதில் நீ யாத்திராகம் 14-15 படிக்கும்போது அவர்கள் மனம் வேறுபட்டு, அந்த எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்கள் அனுப்பி விடுறாங்க, போயிடுன்றாங்க. மறுபடியும் திடீர்னு மனசு மாறி, ஒரு சில மனசு பார்த்தி நல்ல யோகியமாக தூய்மையாக இருப்பாங்க, நல்ல தெய்வீக சிந்தனை, டக்குன்னு மனசு வேறுபட்டு அந்த பழைய சுவாகள் வரும். அப்போ மனம் கொலப்ஸ் ஆகும்போது, மனம் வேறுபடும் போது அவர்கள் நிலை மாறுகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமத்து 23:19 மனமாற மனுப்புத்தல் ஆண்டவரை பற்றி சொல்லுது. தேவன் மனுஷனை போல டக்கு டக்குன்னு மாறக்கூடியவன் அல்ல, அவர் சொன்னதை செய்யாத போக மாட்டார். அப்போ மனுஷனுடைய மனம் அது நிலையற்றது, அவ்வப்போது மாறும். அதான் சொல்கிறானே, மனுஷ மனம் ஒரு குரங்கு. அப்போ நம்ம மனம் புதிதாக இருக்கணும், புதிதாக இருக்கணும். அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லுது? 14:30 சொஸ்த மனம், ஆரோக்கியமான. சில மனசில் நோய் இருக்கும், பேய் இருக்கும், அசுத்தம் இருக்கும். அதுதான் சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமும் சுத்தம் இல்லாதவனுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது. அதனால தான் நம்ம மனம் புதிதாகணும். மனத்தில் தேவனுடைய பிரசனை இறங்கணும், வல்லமை இறங்கணும், ஆவியானுடைய தொடுதல், தேவனுடைய கழுவுதல் இருக்கணும். நீங்கள் இன்னும் அப்படியே படிச்சுட்டே போனால் 1 மனம் சலித்து, சிலெல்லாம் மனம் சலித்துருவான். ஒரு விஷயத்துக்கு கிடைக்கல, சலித்து அவனோட பக்தி குறைஞ்சிடும், அவனோட ஒழுக்கம் குறைஞ்சிடும். ஒரு தூய வழியில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு வாழ்க்கை ஒரு கஷ்டம் வரும், சலித்து போடா, என்ன தான் நம்ம யோகியமாக வாழ்ந்தாலும் நமக்கு வர கஷ்டம் வந்தாருதுன்ட்டு அவங்க சலிப்பாயிடுவாங்க. அடுத்து நீங்கள் படிச்சுன்னா நீதிமொழிகள் 5:12 படிக்கும்போது சொல்கிறாரு, மன அலட்சியம். நம்ம யாருக்குன்னா அட்வைஸ் பண்ணி பாருங்கள், போதிச்சு பாருங்கள், ஒழுக்கத்தை சொல்லி பாருங்கள், அவங்க மனம் அலட்சியம் பண்ண, வாட்டா நீ எல்லாம் சொல்ல வந்துட்டியா, எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்குவேன். இதுதான் மனிதன் கெட்டு போவதற்கு, அவன் அசுத்தத்திற்கு இடம் கொடுப்பதற்கு, அழிந்து போவதற்கு என் மன அலட்சியம் பண்ணினது. நான் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்குள்ளானே என்று தன் சரீரம் உருவழியும் போது வியாதியின் படுக்கையில் தான் மனுஷன் உணருவான். உங்கள் மனம் புதிதாக இருக்கணும், சொஸ்த மனமாக இருக்கணும். அது அந்த மனதிலே தேவனுடைய பிரசன்னத்துக்கு உணரணும், கர்த்தருடைய வார்த்தையை உணரணும். இல்லைன்னா இந்த மனம் என்ன பண்ணுமா, வேறுபட்டு போகும், மனம் சலித்து போகும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஏசாயா 44:20 படிக்கும்போது அது வஞ்சிக்கப்பட்ட மனம், பிசாசுக மனதை அப்படியே வஞ்சித்து ஒரு பொய்யை மெய் போல, ஆதியாகம புத்தகத்தில் சாத்தான் ஏவாளுடைய மனதை வஞ்சிக்கிறான். இதை புசிக்கிற நாளில் நீங்கள் எப்படி மாறுவீங்க? தேவனை போல மாறுவீங்க. அந்த மனம் வஞ்சிக்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க மனசு பிசாசம், நீ பெரிய ஆளு, நீ அறிவாளி, புத்திசாலி, நீ இப்படி அப்படி, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. அதுதான் அதே ரோமர் 12:3 சொல்லுது, தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, இல்லைன்னா சாத்தானால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. இன்றைக்கி நல்ல சிந்தை இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்காது, பிறரை பார்க்கும்போது தாழ்வானவர்களாக, இழிவானவர்களாக பார்ப்பீங்க, அவங்கள சமநிலைக்கு கொண்டு வர மாட்டீங்க, சமநிலை பிரமாணத்தை நம்ப மாட்டீங்க. அதனால் வஞ்சிக்கப்பட்ட மனம் வரக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே ஏசாயா 54:6 படிக்கும்போது மனம் நொந்த, இவங்கெல்லாம் தெளிவில்லாதவங்க, திடீர்னு அழுவாங்க, புலம்புவாங்க, சித்திரன்னுவாங்க. இவங்க மனசு நொந்து போயிடும்னா நொந்த மீன்ன்றது மாதிரி, நொந்த சாதன்றது மாதிரி, அது யூஸ் பார்த்தா சாதம் மாதிரி தெரியும், மீன் மாதிரி தெரியும், தொட்டா அது நொந்து போய். சில ஆள் நல்ல ஆள் மாதிரி தெரிவாங்க, அவங்க போய் தொட்டாமல் புலம்பி அழுது சலித்து அலப்பறை பண்ணி நொந்த மனம், அந்த மனம் நொந்து போச்சுன்னா அவள் தான். அதுதான் அவங்க மனம் எப்பயுமே சொஸ்த மனமாய் தெளிவுல சவுண்டு மைண்ட் இருக்கணும் எப்பவுமே. நீங்கள் நாகும் 2:10 படிச்சின்னா அங்கே அப்படி சொல்லு, மனம் கரைந்து நல்லா சாலிடாக இருப்பாங்க, நல்லா தெளிவாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு
அவங்க அடையாளம் தெரியாமலே போயிடுவாங்க, காணாமலே போய் அந்த மனம், அந்த ஆட்டிடியூட்ஸ், அந்த ஹார்ட் அது வந்து சரியாக பக்குவப்பட்டிருக்கணும். நம்ம அப்படி பழகணும், அப்படி கற்றுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பிலிப்பு 4 எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், குறைபடவும் பட்டினியாக இருக்கவும் நான் பரிபூரணை போதிக்கப்பட்டேன். எந்த நிலையும் நான் மனரம்பியமாக மனரம்பியமாக இருக்கணும், சொஸ்த மனம் இருக்கணும். நீங்கள் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னா மனம் கரைஞ்சி நீ நொந்துருவீங்க. அதோட இன்னும் கூட அழகாக சொல்லுது பாருங்கள். அங்கே ஏசு 57:17 மனம் போன போக்கு. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்காது. யூடியூப்பை பார்த்தா அதுக்கு எந்த மாதிரி போவான், சினிமா பார்த்தா அதுக்கு அது மாதிரி போவான், ஒரு நாடகம் பார்த்தா அதே மாதிரி போவான், ஒரு நண்பனை பார்த்தா அவனை மாதிரி போவான். அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அடையாளம் இருக்காது. இது மனம் போன போக்கில் அவன் சொல்ல ஊரோடு ஒத்துப்போ, உலகத்தோடு ஒத்துப்போ. இப்படிப்பட்டவர்கள் அதனால் வருகிற தண்டனையும் நன்மையை அனுபவிப்பார்கள். அப்போ மனம் போன போக்கிலே போகக்கூடாது. அப்படி போனால் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். அதனால தான் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி எரேமியா 44:10 மனம் நொறுங்குண்டு உடஞ்சி சுக்குண்டுலாம் உடஞ்சி போச்சுங்க, மனசே உடஞ்சி போச்சுடுறாங்கல்ல. இதெல்லாம் என்னத்துக்கு காரணம்? நீங்கள் அப்படி படிச்சுட்டே பார்த்தா பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுவாங்கள். எப்போ புதிதாக முடியும்? கர்த்தராகிய தேவனை உள்ளத்தில் பாடணுமா, அவரை துதிக்கணும், ஒரு வசனத்தை தியானிக்கணுமா. அப்படிப்பட்ட நிலை எப்போ வருதோ உங்கள் மனம் ஆரோக்கியம் உள்ள சொஸ்த மனமாக இருக்கும். அது உங்களுக்கு உடலுக்கு ஜீவனாக இருக்கும். உங்கள் மனதை தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்க, மனதை புதிதாகுங்க, மனதின் அறையை கட்டுங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பழைய மனுஷனையும் செய்ய கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பசுத்திலும் தேவசாயம் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனாக மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.